ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொத்தமல்லி பிஸ்கட்டுக்கு கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். இது ஒரு கட்டிலேருந்து பாதி எடுத்துருக்கோம். மிக்சி கப்பில் எடுத்து வச்சுப்போம். அதை அடுத்தது மிளகா எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4-5 மிளகா. இதையும் ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். மைதா மாவில் இந்த பிஸ்கட் இப்போ பண்ண போகிறோம். இது கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். கோதுமை மாவில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ பண்ணுறது மைதா மாவில் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிப்போம். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக போடுறோம். அதனால் நீங்கள் நெய் கண்டிப்பாக போடுங்க. அது ஆப்ஷனலாக விட்டுறாதீங்க. ஜீரகம் கொஞ்சம் போடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல பிசைஞ்சு சும்மா. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லியை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களில் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்கள் இன்னும் அதான் ஹெல்த்தியாக வேணும்னா கோதுமை மாவு போட்டு பண்ணுங்கள். அது நல்லா தான் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ மைதா மாவில் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும், வரணும். அப்போ தான் நம்ம உருட்டி அதை கட் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதை இப்போ உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரிக்கணும். இது மாதிரி நம்ம புதினாவில் பண்ணலாம், கருவேப்பிலையில் பண்ணலாம். எல்லாம் நல்லாயிருக்கும். போட்டு ஒரு 10 நாளைக்கு நல்லா ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த உருட்டி எடுத்துப்போம். ஓரளவுக்கு திக்காக எடுத்துக்கலாம். உருட்டி மாவுத்தோட தேவையில்லை. வேணும்னா தொட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. வேணும்னா உங்களுக்கு ஒட்டுது, ரொம்ப ஒட்டுது அப்படின்னா நீங்கள் தொட்டுக்கலாம். ஓரளவுக்கு திக்காக போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. ஒரு ஃபோர்க் வச்சு இந்த அளவுக்கு திக்காக போட்டுக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா இடமும் குத்தி விட்டுப்போம். கொஞ்சம் இதாகாமல் இருக்கிறதுக்கு, உப்பி வராமல் இருக்கிறதுக்காக போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். உப்பி வந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் பூரி மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி போடுறோம். இந்த அளவுக்கு நல்லா குத்தி விட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணி பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு கத்தி வச்சு நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்குலராகவோ இல்லை ரெக்டாங்குலராகவோ ஸ்கொயராகவோ எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான் அது. இப்போ ஸ்கொயராகவே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். கட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்டை இப்போ போட்டோம்ல, அந்த பிஸ்கெட்டை இதில் போட்டு பொரிச்சு எடுப்போம்.
மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சா போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், நான் தனித்தனியாக வந்துடும். நீங்கள் அப்படியே இதை போட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரு சட்டி ஃபுல்லாக வர மாதிரி போட்டுட்டு மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. பொறுமையாக நிதானமாக பொரிச்சு எடுங்க. அது மலமலை படங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம். நம்ம எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ போட்டுருவோம். இந்த அளவுக்கு போட்டிருக்கோம், இன்னும் கூட போடலாம். பாருங்க எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு பாருங்க. மேலே மேலே தான் போட்டோம், எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு இந்த மாமரப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறன்னு இருக்குதுல, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா இப்போ என்னமோ ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சாப்பிடலாம்.